ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா ரெசனன்ஸ், அதாவது ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட். இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 5th யூனிட். சீரியஸ் கனெக்ஷனில் இந்த 3 எலமெண்ட்ஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது மூணுமே கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்கு ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா என்னதுன்னா V is equal to I into R வராது, V is equal to I into Z. ஏன்னா Zன்றது இம்படன்ஸ். இம்படன்ஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஓகே, இதில் இம்படன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா Z is equal to R plus டேரெக்டாக எல்லுன்னு எழுதக்கூடாது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதாவது J into XL அதுக்கப்புறம் மைனஸ் J into XC. இந்த J into XCன்றது இதில் உள்ள இண்டக்டிவ், இது வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இது இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதான் வந்து இம்படன்ஸ். இதில் இந்த இமேஜினரி பார்ட், அதாவது இந்த அதை வந்து செப்பரேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா இந்த ஜேன்றதை காமனாக எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்னா Z is equal to R plus J into XL minus XC அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு ஃபேஸர் ஆங்கிள் என்னமோ இருக்கும், அதாவது இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பார்த்தோம்னா இதிலேருந்து எடுக்கலாம். என்னதுன்னா இமேஜினரி பார்ட் tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட், அதாவது இந்த மாதிரி இருக்கும். இது R, இங்கே XL மைனஸ் XC. இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், தட் டசன்ட் மேட்டர். ஸோ இங்கே தான் வந்து ஃபேஸ் ஆங்கிள் 5. இந்த ஃபேஸ் ஆங்கிள் 5 தான் ஆங்குலர் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அது ஃபேஸர் டயக்ராம், அது வேறு, இது வேறு. ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இப்போ இந்த tan phi அப்படின்னு பார்த்தோம்னா tan தீட்டானா என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு வந்து XL மைனஸ் XC, அட்ஜசன்ட் சைடு வந்து R. ஸோ இந்த tan phi is equal to opposite side by adjacent side. ஆப்போசிட் சைடு வந்து XL மைனஸ் XC டிவைடட் பை R இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபையை இங்கே வச்சுட்டு tan இன்வெர்ஸ், இந்த tan வந்து அந்த சைடு போகும்போது tan இன்வெர்ஸாக வரும். ஸோ 5 is equal to tan இன்வெர்ஸ் ஆஃப் XL மைனஸ் XC டிவைடட் பை R. ஓகே, அடுத்து இப்போ என்னன்னா இந்த சர்க்யூட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, R, L and C, ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். 3 எலமெண்ட்ஸும் இருக்கும்போதும் இது வந்து ஒரு பியூர் ரெசிஸ்டராக ஆக்ட் பண்ண வைக்கணும் இந்த சர்க்யூட்டை. அதாவது இந்த எல்லையும் சியையும் சர்க்யூட்டில் ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் அதை வந்து டம்மி பண்ணணும். டம்மி பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம எப்படி இது பிஹேவ் பண்ணால் பியூர் ஆர் மட்டும் இருக்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். ஸோ அப்போ ஆர் மட்டும் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னா நமக்கு முன்னாடியே தெரியும், பியூர் ரெசிஸ்டருக்கு ஃபேஸர் டயக்ராம் வந்து வியும் ஐயும் இன்ஃபேஸில் இருக்கும், அதாவது 5 is equal to 0 டிகிரின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை பிஹேவ் பண்ண வைக்கணும். அட் த சேம் டைம் என்னது, இப்போ இது RL சர்க்யூட்னா I lags V by 90 டிகிரி, C கெப்பாசிட்டர்னால் I leads V by 90 டிகிரி. இப்போ RLC இருக்கும்போது சம் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்துடும். பட் அது இல்லாமல் இதையும் இந்த எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ் எஃபெக்டிவும் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டையும் கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா டு மேக் த கரண்ட் இந்த RLC சர்க்யூட் இஸ் இன்ஃபேஸ். இன்ஃபேஸ்னால் என்னது, இன்ஃபேஸ்னால் இந்த மாதிரி, இதுதான் இன்ஃபேஸ், ஒரே ஃபேஸில் இருக்கும் 0 டிகிரி. இன்ஃபேஸ்னால் பியூர் ரெசிஸ்டர் மாதிரி ஆக்ட் பண்ணணும் வித் த சப்ளை வோல்டேஜ். இது என்னது 5 is equal to 0. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர் சர்க்யூட் மாதிரி 5 is equal to 0ன்றதை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஈவன் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர், இண்டக்டர் இருந்துமே கூட இது வந்து ரெசிஸ்டிவ் சர்க்யூட், பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், டு மேக் த கரண்ட் இந்த RL சர்க்யூட் இஸ் இன் ஃபேஸ் வித் த சப்ளை வோல்டேஜ் ஈவன் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் தான் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா Z is equal to R plus J into XL minus XC இந்த மாதிரி இருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா Z is equal to R மட்டும்தான் வேணும். அப்போ இந்த இமேஜினரி பார்ட்டை வந்து நம்ம 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷனில் தான் அது 0 ஆகும். எப்படி, இந்த XL மைனஸ் XC இருக்குல்ல, ஸோ இந்த டேர்மை 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், Z is equal to R plus
j into xl minus xc. இதை 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா xl minus xc should be 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், xlோட வேல்யூவும் xcயோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா xl minus xc becomes 0. ஸோ இது 0 ஆயிரும். ஓகேயா? அப்போ என்ன பண்ணணும், xl the value of inductive resistance should be equal to xc. ஓகேயா? that is xl is equal to xc. இந்த கண்டிஷனில் மட்டும்தான் இதை வந்து 0 பண்ண முடியும். இதை ரெண்டையும் சேமாக கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்னென்னா அதுக்கு ஆன்சர் வந்து இதிலே இருக்கும் பாருங்கள். எக்ஸ்எல் எப்படி எழுதலாம்னா ஒமேகா எல் அப்படின்னு எழுதலாம். அப்புறம் எக்ஸி எப்படி எழுதலாம்னா 1/ωc, அதாவது 2πfl இஸ் ஈக்குவல் டு 1/2πfc. ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. இதிலேருந்து இந்த எக்ஸ்பிரஷன் இங்கே கொண்டு வரோம். அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எஃப் ஸ்கொயர், இந்த எஃப் அப்புறம் இந்த எஃப் ஸ்கொயர் 1/2π ஸ்கொயர், அதாவது இது இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும் 2π ஸ்கொயர் எல் இன்ட்டு சி. இதிலேருந்து எஃப்பை மட்டும் எடுத்து எழுதும்போது இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸ்கொயர் ரூட்டாக மாறும்போது என்ன ஆகும்னா f is equal to 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு வரும். ஸோ இங்கே எஃப் எப்படி எழுதிடுறோம்னா எஃப்ஆர்னு எழுதிடும். ஏன் எஃப்ஆர்னு எழுதுகிறோன்னா இந்த xl is equal to xc இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னென்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன். ரெசோனன்ஸ் இதுதான் ஆர்எல்சி, சீரீஸ் சர்க்யூட் ரெசோனன்ஸ். ஸோ இதுக்கு எப்படி எழுதுகிறோன்னா வேர் எஃப்ஆர் இஸ் த resonant frequency. The frequency பேர் resonant frequency. You might have studied in your higher studies. அதாவது நீங்கள் +1 +2ல் ஃபிசிக்ஸில் இது வந்த டாபிக் தான், இது ஒன்றும் புது டாபிக் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபை இஸ் ஈக்குவல் டு 0 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஃபை இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சா இந்த கண்டிஷன்லனா ஆயிரும். ஏன்னா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இதை இங்கே சப்ஸ்டியூட், அதாவது எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிரும், ஃபை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைடட் பை ஆர். இப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவல்னா என்னாகும், tan இன்வர்ஸ் 0/r. மொத்தத்தில் என்ன ஆகும்னா ஃபை இஸ் ஈக்குவல் டு என்னென்னா tan இன்வர்ஸ் 0 டிகிரி. tan இன்வர்ஸ் ஆஃப் 0 என்னது 0 டிகிரி. ஓகேயா? தேர்ஃபோர் என்னது, எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்தால் ஃபேஸ் ஷிஃப்ட் 0 ஆக்க முடியும். ஓகே, இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த நமக்கு தெரியும் we know that XL வந்து என்னென்னா is equal to omega L. ஸோ XL is proportional to frequency, இல்லைன்னா 2πfl. ஓகேயா? ஸோ இது எதுக்கு ப்ரொபோர்ஷனல்னால் ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ எக்ஸின்னா என்னதுன்னா 1/2πfc இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், எக்ஸி இஸ் இங்கே என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. தேர்ஃபோர் இது எப்படி எழுதுகிறோம், எக்ஸ்எல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, அதுக்கு மட்டும் ஒரு லைன் வரையிடும். ஸோ ஒய் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னால் அது வந்து ஒரு லீனியர் லைனாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது எக்ஸ்எல் மட்டும்தான், இம்பிடன்ஸ் இல்லை. எக்ஸ்எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு எக்ஸி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இதில் பாருங்கள், இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் இந்த ஃபார்மேட். ஸோ இதுக்கு வந்து லைன் பார்த்தோன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுக்கு லீனியர் லைனாக வரும், அதை நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து ஒய் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்னா இங்கே எக்ஸ் இங்கே ஒய். ஸோ இது வந்து இதுக்கு ஷேப் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் என்னென்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. தேர்ஃபோர் இந்த மாதிரி வரும். இது என்னது, எக்ஸி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, எக்ஸ்எல் வரைஞ்சிட்டோம், எக்ஸி வரைஞ்சிட்டோம். அப்போ எந்த பாயிண்டில் எக்ஸ், இது இந்த லைன் வந்து எக்ஸ்எல், இந்த லைன் வந்து எக்ஸி.
இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட் தான் XL is equal to XCன்ற பாயிண்ட் தான் ரெசனன்ஸ், அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் எது ரெண்டும் ஈக்குவல் ஆகுதுன்னா இந்த ரெண்டு லைனும் டச் ஆகுதுல்ல, ஸோ இதுக்கு நேராக உள்ள இந்த ஃப்ரீக்வன்சி தான் பாருங்கள் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேயா? அப்போ இங்கே இந்த இம்படன்ஸ் வேல்யூ என்னவாக இருக்கும், அதாவது இந்த கண்டிஷன் தான் XL is equal to XC. அப்போ y axis Z வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ XL is equal to XCனா இது கேன்சல் ஆயிரும், Z is equal to R மட்டும்தான் வரும். தேர்ஃபோர் இந்த y axis Z is equal to R மட்டும்தான் வரும். புரியுதா இந்த டயக்ராம்? ஓகே. அப்போ இந்த இம்படன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணால் அது எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி R வரைக்கும் ரீச் ஆகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் கிராஜுவலாக. ஓகேயா? இதை ஜஸ்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த பிளாக் கலர் இதான் வந்து என்னதுன்னா Z வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ நார்மலாக V is equal to I into Zன்னு சொல்லிட்டோம். ஸோ Z is equal to V by I, அதாவது Z is inversely proportional to I. ஓகே. அப்போ இது வந்து இந்த மாதிரி டிகிரிஸ் ஆனிச்சுன்னா இங்கே கரண்ட் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், இங்கே வந்து இம்படன்ஸ் வந்து இந்த மாதிரி டிகிரிஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். அப்போ இது இன்க்ரீஸ் ஆனால் இங்கே டிகிரிஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆனால் இங்கே இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் இம்படன்ஸ். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இம்படன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து இந்த பாயிண்ட் வரையும், அதாவது இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில், ஸோ இங்கே வந்து இம்படன்ஸ் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகும், கிராஜுவலாக ரைஸ் ஆகும். ஏன்னா இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது இங்கே என்ன ஆகும்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதிலிருந்து அப்சர்வேஷன் என்னன்னா, அட் சீரியஸ் ரெசனன்ஸ் கண்டிஷன் கரண்ட் கெட்ஸ் மேக்ஸிமைஸ்டு. இட் மேக்ஸிமைஸ் த கரண்ட் அப்படி கூட சொல்லலாம். அட் ரெசனன்ட் கண்டிஷன் த கரண்ட் கெட்ஸ் மேக்னிஃபைடு ஆர் மேக்ஸிமைஸ்டு அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, ஸோ இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த பீக்கில் வந்து ஃபுல் பவர் வந்து ரீச் ஆகிருக்கும். பட் ஹாஃப் பவர்னால் எங்கே வரும்னா, ஸோ கரண்ட்டோட வேல்யூ இந்த வேல்யூவில் பார்த்திங்கன்னா ஹாஃப் பவர், அட்லீஸ்ட் ஹாஃப் பவராவது வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி F1, இங்கே ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி F2. ஸோ இந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சியை பற்றி பார்க்குறோம். ஓகே. இப்போ நார்மலாக அப்போ இங்கே வந்து கரண்ட் என்னவாக இருக்கும் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சியில் அப்படின்னா பாருங்கள், நார்மலாக P is equal to I square into R. அட் ஹாஃப் பவர் பார்த்திங்கன்னா அது வந்து P1 எடுத்துக்கிறோம். P1 is equal to P divided by 2, ஏன்னா ஹாஃப் பவர். ஓகே. இதில் I square into R divided by 2 ஹாஃப் பவருக்கு. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட், இந்த ஸ்கொயர் வந்து காமனாக எடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா I divided by square root of 2 whole square இந்த மாதிரி வரும். பட் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுல் பவர். பட் ஹாஃப் பவருக்கு என்னென்னா, ஃபுல் பவரில் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஃபுல் ரேட்டட் கரண்ட் அது வந்து I ஸ்கொயர். பட் ஹாஃப் பவர்னு சொல்லியிருந்தோம்ல P1, ஸோ அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன இருக்கும்னா I1 ஸ்கொயர் இன்ட்டு R, இதுதான் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து ஹாஃப் பவரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இது ஃபுல் பவரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஃப்ரம் 1 and 2. இதையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா இதுவுமே P1 is equal to I by root 2 whole square. அதே மாதிரி ஸோ I1 square is equal to I divided by square root of 2 whole square வரும். அதாவது 1ஐயும் 2ஐயும் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். இதிலேருந்து எடுக்கும்போது இந்த ஸ்கொயர்
இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். I1 is equal to I divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ இந்த ஹாஃப் பவர் ஃப்ரீக்குவன்சியில் இதுதான் I. ஓகே, இங்கே என்னென்னா I டிவைடட் பை ரூட் 2. ஓகே, அதாவது 0.707 இன்ட்டு ஃபுல் கரண்ட், ரேட்டட் கரண்ட், அப்படி தான் இதோட வேல்யூ வரும். இதுதான் இந்த 2 பாயிண்ட் தான் ஹாஃப் பவர் ஃப்ரீக்குவன்சி. இது பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் சொல்கிறோம். இதே இது இம்பிடன்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸில் இந்த ஸ்கொயர் ரூட். ஸோ கரண்ட்டில் பார்க்காம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து இந்த சைடு மூவ் பண்ணுறோம். அதாவது I இன்ட்டு Z டிவைடட் பை ரூட் 2. இதில் பாருங்கள், அட் ரெசோனன்ஸ் கண்டிஷனில் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து மினிமம் லெவலில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதுதான் ரெசோனன்ஸ் கண்டிஷன். இதில் பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கும். அந்த மினிமமோட வேல்யூ பார்த்திங்கன்னா Z இஸ் ஈக்குவல் டு R தான் இருக்கும். எப்போ? ரெசோனன்ஸ் கண்டிஷனில் மட்டும். ஏன்னா XL-ம் XC-யும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். தேர்ஃபோர் இதில் Z மினிமம் இஸ் ஈக்குவல் டு, இது ஃபுல் லோட் கரண்ட், ஸோ Z டிவைடட் பை ரூட் 2. இந்த Z மினிமமோட வேல்யூ என்னமா இருக்குன்னா R இஸ் ஈக்குவல் டு Rன்னு இருக்கும். தேர்ஃபோர் இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். R இஸ் ஈக்குவல் டு Z டிவைடட் பை ரூட் 2. ஓகே, இப்போ என்ன ஒன்றா Z இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு R. இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஹாஃப் பவர் ஃப்ரீக்குவன்சியில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டுன்னு பார்க்கும்போது I1 இஸ் ஈக்குவல் டு I2 இஸ் ஈக்குவல் டு I டிவைடட் பை ரூட் 2ன்னு வரும். இதே இது impedance is equal to square root of 2 into R. ஓகே, இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன வேல்யூ, அதுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா, ஸோ இந்த டெரிவேஷன்லாம் உங்களுக்கு இல்லை, ஸோ டேரெக்டாக நம்ம எழுதுகிறோம். ஓகே, F1 இது என்னது? லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா எஃப்ஆர்னா என்னது? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் R பை 4πL. அதே மாதிரி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா F2 இஸ் ஈக்குவல் டு FR ப்ளஸ் R பை 4πL. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப். எதுக்கு? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. பட் இன்னொரு ரிலேஷனும் இருக்குது. என்னதுன்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 இன்ட்டு F2. இதுவுமே ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட்டு பேண்ட்வித் அப்படின்னா என்னென்னா, இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? பேண்ட்வித். அதாவது அட்லீஸ்ட்டு ஹாஃப் பவராவது கிடைக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹாஃப் பவர். இது பீக்கில் உள்ளது பார்த்திங்கன்னா ஃபுல் பவர். ஸோ அட்லீஸ்ட் ஹாஃப் பவர் கிடைக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான் பார்த்திங்கன்னா பேண்ட்வித். தேர்ஃபோர் பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு அந்த டிஃபரன்ஸ். எது? F2 மைனஸ் F1, இந்த டிஃபரன்ஸ். ஸோ F2 மைனஸ் F1 இஸ் ஈக்குவல் டு F2ஓட ஃபார்முலா எக்ஸ்ப்ரெஷன் இந்த இருக்குது, F1ஓட எக்ஸ்ப்ரெஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி FR கேன்சல் ஆயிரும். R பை 4πL ப்ளஸ் R பை 4πL, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் தான் வரும். ஸோ ஃபைனலாக என்னன்னா பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1 இஸ் ஈக்குவல் டு R பை 2πL. இதையும் ஆட் பண்ணும்போது, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே டைரெக்டாக ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துடும். இதில் வேறு எந்த ட்விஸ்ட்டு எதுவுமே இதில் இல்லை. சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் எல்லாமே. குவாலிட்டி ஃபேக்டர்னா என்னென்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of stored energy to the dissipated energy. இதில் இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் மட்டும்தான் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகே, ரெசிஸ்டர் வந்து ஸ்டோரும் பண்ணாது, டிஸ்சார்ஜும் பண்ணாது. அது வந்து என்னென்னா பவரை டிசிபேட் தான் பண்ணும். அதாவது ஒரு ரெசிஸ்டரில் பவர் சப்ளை கொடுத்தோன்னா அதில் ஹீட் ஆகி அந்த பவரை ஃபுல்லாக டிசிபேட் பண்ணிடும், அந்த ஃபுல் பவரையும் கன்சியூம் பண்ணிடும். எது? ரெசிஸ்டர். பட் கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா எந்த பவரையும், கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் எந்த அது வந்து பவர் கன்சப்ஷனே இருக்காது. பட் என்ன ஒன்றா அவ்வளோ எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த சைக்கிளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடும். இண்டக்டரும் அப்படி தான், கெப்பாசிட்டரும் அப்படி தான். ஓகே, அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of stored energy to the dissipated energy. அப்போ ரெசிஸ்டருக்கு என்ன குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா, ரெசிஸ்டர் வந்து ஸ்டோரும் பண்ணாது,
இதுவும் பண்ணாது, therefore 0. இப்போ வெறும் இண்டக்டர் மட்டும் இருக்குது. இண்டக்டரும் கெப்பாசிட்டரோட குவாலிட்டி ஃபேக்டர் என்ன வரும்னா ஸ்டோர்ட் எனர்ஜி டிவைடட் பை டிசிபேட்டட் எனர்ஜி. அது வந்து டிசிபேட் பண்ணாது, ஸ்டோர் மட்டும்தான் பண்ணும். அப்போ வந்து டினாமினேட்டர் வந்து 0 ஆயிரும். Q is equal to stored energy divided by dissipated energy. Dissipation consumption. ஸோ இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் டினாமினேட்டரில் வந்து 0 ஆயிரும். ஏன்னா அது டிசிபேட் பண்ணாது, ஸ்டோர் பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணணும். அப்போ எனிதிங் பை 0 வந்து இன்ஃபைனிட்டி. போத் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ஹாவ் இன்ஃபைனைட் குவாலிட்டி ஃபேக்டர். ஓகேயா, இந்த குவாலிட்டி ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்துருக்கோம். பேண்ட்வித்னா என்னது? அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, therefore F2 minus F1. அடுத்து இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்னது? Q is equal to 1/R square root of L by C. கவனிங்க, இந்த ஃபார்முலா எதுக்கு மட்டும்தான் வேலிட் அப்படின்னா RLC சீரீஸ் சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான் வேலிட். பேரலல் சர்க்கியூட்டுக்கு இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், குவாலிட்டி ஃபேக்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் நோ யூனிட். ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக Q is equal to 10, 20 இந்த மாதிரி டேரெக்டாக எழுதிடலாம். ஏன்னா இங்கேயும் ஹெட்ஸு இங்கேயும் ஹெட்ஸு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் எனர்ஜின்னு வரும், இங்கேயும் எனர்ஜி வரும். ஸோ இந்த ரெண்டோட யூனிட்டுமே நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடும். குவாலிட்டி ஃபேக்டர் ஹேஸ் நோ யூனிட். அப்புறம் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் மேக்ஸிமம் வோல்டேஜ் எக்ஸிஸ்ட் அக்ராஸ் போத் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். ரெசனன்ஸ் கண்டிஷனில் Z வந்து இம்படன்ஸ் வந்து ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் மேக்ஸிமம் வோல்டேஜ் எதுக்கும் அக்ராஸாக இருக்கும், இண்டக்டருக்கு அக்ராஸாகவும் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாகவும் இருக்கும். பட் அது வந்து சீனில் வராது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆகிரும். எனிவே வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன், இல்லை வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா என்னென்னா எந்த டேட்டா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ, கொஷினில் டேட்டா கொடுத்துருப்பாங்க ப்ராப்ளமில், இந்த டேட்டா இருந்தால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா Qவோட வேல்யூ சப்ளை வோல்டேஜ், இது வந்து சப்ளை வோல்டேஜ் Vன்றது, இதோட வேல்யூ இருந்ததுன்னா ஸோ Q இன்ட்டு V அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியும் ஆன்சர் கொண்டு வரலாம். எனிவே அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா IR இங்கே XC வரும், இங்கே XL வரும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு QV. இதை பார்த்தாலே தெரியும், இதுவும் QV இருக்குது, இங்கேயும் QV இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ கேன்சல் ஆகிரும். ஓகே, இதில் Vன்றது என்னென்னா சப்ளை வோல்டேஜ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த IRன்ற கரண்ட் என்னென்னா ரெசனன்ஸ் கண்டிஷனில் உள்ள கரண்ட் தான் எடுக்கணும். ஓகே, therefore ரெசனன்ஸ் கண்டிஷனில் XLம் XCயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிரும். ஸோ ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ VIR இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை Zன்னு எழுதக்கூடாது, V டிவைடட் பை R, அதுதான் கரெக்ட். ஓகேயா, அடுத்து ப்ராப்ளம்லாம் எதுவுமே எந்த ட்விஸ்ட்டும் கிடையாது. டைரெக்டாக இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். A series RLC circuit with ஆரோட வேல்யூ பாருங்கள் 10 ohm, இண்டக்டரோட வேல்யூ வந்து 1 mH, கெப்பாசிட்டரோட வேல்யூ 1000 picofarad. இந்த picofarad இப்போ மில்லிஹென்ரினா இன்ட்டு 10⁻³ picofaradனா என்னது 10⁻⁹ அப்படிலாம் எழுதுகிறாங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் நேனோ. பிகோஃபேரட்னா இன்ட்டு 10⁻⁻12 அதுவுமே பார்த்துங்க, +12 போட்டுறாதீங்க. இஸ் கனெக்டட் அக்ராஸ் ஏ சைனசாய்டல் சோர்ஸ் ஆஃப் 20 வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் வந்து 20 வோல்டேஜ் வித் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லலை. ஓகே, அப்போ நம்ம தான் என்ன கம்ப்யூட் பண்ண போகிறோம், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து குவாலிட்டி ஃபேக்டர் பார்க்கணும், ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் இதையும் நம்ம பார்க்கணும். ரைட், இப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1/2π√LC. ஸோ இது வரைக்கும் கிவன் டேட்டா 1 mH. 1 mHன்னா 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, மில்லி அதை விட்டுறக்கூடாது, இன்ட்டு 10⁻³ யூனிட் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து C is equal to 1000 picofarad, பிகோனா என்னது, இன்ட்டு 10⁻12
ஸோ பி கேர்ஃபுல். -12 farad இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 159,155 ஹெட்ஸ், இல்லைன்னா 159 பாயிண்ட், இதை ரவுண்ட் அப் பண்ணும்போது 0.16 கிலோ ஹெட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர் அதுக்கப்புறம் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. குவாலிட்டி ஃபேக்டர் என்னென்னா, குவாலிட்டி ஃபேக்டரோட அதாவது இது ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட், அதனால் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். 1 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10, இது வந்து 1 மில்லி ஹென்ரி 1000 பிகோ ஃபேரட் எல்என்சியோட வேல்யூ. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும். தர்ஃபோர் Q is equal to 100. ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி என்னது அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் ஜஸ்ட்டு நவ். ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சியில் இது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் FR - R/4πL. இந்த டேட்டா எல்லாத்தையும் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அதே மாதிரி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் F2 is equal to FR plus R/4πL is equal to 159. இந்த FR ஓட வேல்யூ ப்ளஸ் R ஓட வேல்யூ 10. இந்த டேட்டா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 159,951 ஹெட்ஸ். ஓகேயா, அவ்வளோதான் ப்ராப்ளம். அப்புறம் சம் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெட்ஸ் 100 ஹெட்ஸ்ன்னு கொடுக்காம சிபிஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சிபிஎஸ்னால் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. 50 ஹெட்ஸ்னாலும் 50 சிபிஎஸ்னாலும் ஒன்று. அது என்ன சிபிஎஸ் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஏன்னா ஃப்ரீக்வன்சினாலே என்ன அதுக்கு ஒரு டெஃபினேஷன் அப்படின்னா, இட் இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அதுதான் ஃப்ரீக்வன்சி. இது நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ ஃப்ரீக்வன்சி கேன் பி மென்ஷன்ட் as ஹெட்ஸ் ஆர் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. அடுத்து பாருங்கள், a coil of, இது ஒரு ப்ராப்ளம். RLC யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. RL கெப்பாசிட்டரோட வேல்யூ 100 picofarad. The circuit is connected to a 20 voltage variable frequency. இங்கேயும் 20 voltage தான். இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, கரண்ட் அட் ரெசோனன்ஸ், குவாலிட்டி ஃபேக்டர், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன். இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். எது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எதுவுமே கஷ்டம் இல்லை. டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துடும். இதில் பாருங்கள், R is equal to 100 ohm. எல்லோட வேல்யூ இங்கே என்ன பாருங்கள், மைக்ரோ ஹென்ரி அப்படின்னு இருக்குது. மைக்ரோ ஹென்ரினா 10⁻⁻6. அதே மாதிரி பிகோ ஃபேரட்னா ஆல்ரெடி பார்த்தோம், இன்ட்டு 100 × 10⁻⁻12 ஃபேரட். இது வந்து சப்ளை வோல்டேஜ். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா 1/2π √LC. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயும் அதே தான் வருது. அதே வரல, பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, 1591.55 கிலோ ஹெட்ஸ். கரண்ட் அட் ரெசோனன்ஸ்னால் நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் ஜஸ்ட் நவ். கரண்ட் அட் ரெசோனன்ஸ்னால் V/R. V/Rஓட வேல்யூ 20, Vயோட வேல்யூ, Rஓட வேல்யூ 100. 20/100 is equal to 0.2 ஆம்பியர். அடுத்து குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர்னால் அதுக்கு முன்னாலே சீரீஸ் RLC சர்க்யூட். சீரீஸ்னால் 1/R √L/C is equal to, இந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get Q is equal to 10. இதுக்கு வந்து நோ யூனிட். லாஸ்ட் ப்ராப்ளமில் Q is equal to 100ன்னு வந்தது, இங்கே வந்து 10. ஓகே, அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெசோனன்ட் கண்டிஷன். வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டருக்கு ஃபார்முலா IR × XL, IR × XC. IR × XL, IR × XC இந்த மாதிரி வரும். இதில் கவனிங்க, நமக்கு வந்து FRஓட வேல்யூ இருக்குது. ஸோ இது XL சால்வ் பண்ணுறதுனா 2π, அப்புறம் இந்த 1591 அதை மல்டிப்ளை பண்ணி 2π FR, அதுக்கப்புறம் கரண்ட்டோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். பெட்டர் என்னென்னா, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா Q × V. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். Qவோட வேல்யூ வந்து 10, இப்போ தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து Vயோட வேல்யூ வந்து 20. ஸோ 10 × 20 200 வோல்டேஜ். VCR அதாவது கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அட் ரெசோனன்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அதுவும் 200 வோல்டேஜ் தான். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இதை வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள்.